நைவேத்தியத்தை சமர்ப்பித்த போது விநாயகர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த உணவுப் பொருளை நைவேத்தியமாக அளித்தாலும் விநாயகர் அதை வாங்கிக் கொள்ளவில்லை. கடைசியில் பார்வதி தேவி வந்து அவருக்கு பிடித்தமான உணவுகள் அனைத்தையும் கொடுத்தும் கூட அவர் அதை மறுத்துவிட்டார். அப்போது சிவன் என்ன செய்வதென்று புரியாமல், உனக்கு என்ன வேண்டும் சொல் மகனே என்று கேட்க, கணபதி உமது தலையை சமர்ப்பிக்கவும் என்று சிவனிடம் கேட்டார். அப்போது என்னுடைய சிரசை கேட்கிறான் என்றால் இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று சிவன் உணர்ந்தார். சிவன் தியானத்தில் அமர்ந்து தன் இரு கைகளையும் ஏந்திய போது அவரது கைகளில் வெண்மையாக மின்னும் உருண்டையான ஒரு பொருள் தோன்றியது. பரமேஸ்வரனுக்கு இருப்பதைப் போலவே அந்த பொருளின் மீது 3 கண்கள் உருவாயின. லட்சுமி நாராயணர்களின் சக்தியும் அதில் நிலை பெற்றது. சிவனின் தலையில் இருந்த கங்கை தேவி அதில் நீர் வடிவில் பிரவேசித்தாள். பார்வதி தேவி வெண்மை நிறத்தில் உண்ணும் உணவுப் பொருளாக அதனுள் நுழைந்தாள். அப்போது அந்த புனிதமான பொருளை கணபதி ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் இன்று வரை தேங்காய் இல்லாமல் எந்த